அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை. இது தாய் அல்லது தந்தை இருவரில் எவரோ ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இது அதிகப்படியா யாருக்கு பாதிக்கும்னா தந்தைக்கு தான் பாதிக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சூரியன். அப்படிங்கும் போதுல தந்தை செய்யக்கூடிய கடமைகளை தாய் செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இது யாருக்கு முதல்ல சொல்றேன்னா, இப்ப குழந்தைகள் இருக்கிற வீட்டுல, தனுசு ராசி குழந்தைகள் இருக்கிற வீட்டுல பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். தனுசு ராசி குழந்தைகள் இப்ப 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எல்லா காரிய கடமைகளையும் முடிச்சிருப்பாங்க. அதை பத்தி இது ஒரு டாபிக்கே இல்லை. இதே பச்சிளம் குழந்தைகள் 10 வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அமைப்பு வரும்போது தந்தையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்ற அமைப்பு. அதனாலதான் இதை இவ்வளவுதான் ரெண்டா பிரீஃபா பேசுறேன். காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தவங்க இது எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, ஏன் எனக்கு எப்படி சொல்றீங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்லாம் பேசினவங்க இருக்காங்க. அதனாலதான் இதை கன்வே பண்றேன், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? குழந்தைகளா இருக்கும் போதுல, தனுசு ராசி குழந்தைகள் வீட்டுல இருக்கும் போதுல தகப்பனாரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவா எல்லா ஒரு அமைப்புலையுமே எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், கண்டிப்பா நமக்கு மேல ஒருத்தர் இருப்பாங்க. இல்லாட்டி வீடா இருந்தா ஏரியா கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போதுல வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம். பஸ்ல போகும்போதுல கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நம்ம மேலதான் கேஸ் ஆகும். டிராவலிங்ல இருக்கும், போலீஸ் டிராபிக் கான்ஸ்டபிள் யாராவது நம்ம நிப்பாட்டி ஏதாவது கேட்கறாங்க, அவங்க கேட்கற லைசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அவங்க நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மேலதிகாரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் மேலதிகாரிகளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு போறீங்க, அங்கனக்குள்ள அந்த அரசு அதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தானே. அதே மாதிரி ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, வர சர்வேயரோட வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி வர்றவங்களோட வம்பல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி காளமாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு பாதிப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்துல நீங்க போறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பங்குனி மாசம் பூராவே
போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. காரணம் என்ன, 4ஆம் இடத்துல சூரியன் சனி சேரும் போதுல கால்நடை மிருகங்களால் உங்களுக்கு பாதிப்பு. இப்ப ஒண்ணும் இல்ல, காளமாடு நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு காளமாடுக்கு பாதிப்பா இருக்கும், இல்ல காளமாடு நீங்க வளர்த்த காளமாடு உங்களை முட்டும், நீங்க வளர்த்த ஆடே உங்களை முட்டும். அந்த மாதிரி அமைப்பு. சோ இது ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி ராகுவால் உங்களுக்கு அதிபயங்கரமான முன்னேற்றத்தையும் நல்ல சமூக அந்தஸ்தையும் கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயரிய அந்தஸ்தை கொடுக்கும். இது ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, நேரடியா ராசியை பாக்குறாரு. அப்ப சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அது ராகுவும் உங்களுக்கு இப்ப பாசிட்டிவா இருக்காரு 3ஆம் இடத்துல. அப்ப மக்கள் தொடர்பால் மிகப்பெரிய நபராக மாறுவது இந்த காலகட்டத்துல நீங்க தான். இப்ப திடீர் அரசியல்வாதி, திடீர்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரமுகர் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? எழுத்துத்துறையிலேயோ, கவிதை துறையிலேயோ, மீடியா துறையிலேயோ, அதே மாதிரி அந்த ஃபேக்ஸ், இந்த ஜெராக்ஸ், இந்த மாதிரி போஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த லைன்ல இருக்கிற எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். குறிப்பா இந்த அச்சகம் தொடர்பான அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இந்த அச்சகங்கிறதே ராகுபுதன் சேர்க்கை தான். ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காங்கன்னாவே அவங்க ராகுபுதன் சேர்க்கை தான். அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த நபர்களோட கம்யூனிகேஷன் கிடைக்கிறது, தொடர்பு கிடைக்கிறது. ஒண்ணும் இல்லை, இப்போ நீங்க பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கீங்க, உங்க ஊர் எம்எல்ஏ உங்கள்கிட்ட பத்திரிகைக்கு பிரிண்ட் அடிக்க வர்றாரு. அப்போ உங்களுக்கு அந்த உயரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு தானே அர்த்தம். என்னதான் ஒரு ஊர் எம்எல்ஏவே இருந்தாலும் அந்த கடைக்கு நீங்க தானே முதலாளி அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது கௌரவம், மதிப்பு இந்த காலகட்டத்துல அது சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நடக்கும். பிரிண்டிங் பிரஸ், எழுத்துத்துறை, இந்த மாதிரி உள்ள அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி கேது சூரியன் வீட்டுல இருக்காரு, சூரியன் சனியோட இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிபயங்கரமா வரும். தந்தையின் உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ தந்தையை இந்த நேரத்துல ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகம். காரணம் என்னன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராசியை பார்க்கிறார். புதன் வக்ரமா இருந்தாலும் ராகுவோட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி சூரியன் சனியோட இணைவு, அதாவது குடும்பத்தின் பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால இந்த அந்த பையனை நம்ம பேசுற அளவுக்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் அவன் பொறுப்பு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் சுத்தி இருக்கவங்களாம் வேற வழி இல்லை, இவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும்போதுல உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். பொண்ணு வெளியில இந்த மாதிரி ராகுவோட 7ஆம் அதிபதி சேர்ந்து வக்ரம் பெற்றனால வெளியில இருக்கிற பெண்கள் தான், அதாவது தூர தேசத்து இடத்துல நல்ல செய்தி வர்ற மாதிரி உள்ள அமைப்புகள் தான் கிடைக்குமே ஒழிய வேற எதுவும் மாறி அமைப்புகள் கிடைக்காது. அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு நல்லபடியா கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஜனனகால ஜாதகம் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த காலகட்டத்துல திருமணத்துக்கு வெயிட் பண்றது நல்லது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? எதிர்பாலன் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்ல மூல நட்சத்திரக்காரர்களும் உண்டு. அதனால சரியா எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்திக்கிட்டு கரெக்டா மூவ் ஆனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்களையும் பின்னல்களையும் மாட்டிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்களை உருவாக்கும் நட்சத்திரக்காரர்களும் நீங்க தான். சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி சனியோட சேர்ந்திருப்பதும் பங்குனி 11க்கு அப்புறம் மேசத்துக்குள்ள வர்றதும் ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி அமைப்புகள்னா பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சொல்ல போனா, குழந்தைகளின் சந்தோஷத்துக்காண்டி நீங்க எதை வேணாலும் செய்வீங்க. இப்ப இப்ப நீங்க ஒரு பெற்றோர் ஸ்தானத்துல இருந்தீங்கன்னா, அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்தீங்கன்னா, திடீர்னு உங்க பையனோ பொண்ணோ லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சு அந்த பையனை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க உண்மையிலே. காரணம் என்ன, சுக்கிரன் சனி, அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்புறம் இப்ப குழந்தைகளோட மகிழ்ச்சிக்காண்டி நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். சரிங்களா? இது ஒண்ணு. இதே நீங்க குழந்தைகளாகவோ இல்லாட்டி இளம் வயதினர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்களின் ஆசைக்கிணங்க நீங்க எந்த ஒரு வேலையும் பார்ப்பீங்க. அப்பதான் எங்க அப்பா எனக்காண்டி இவ்வளவு பண்ணியிருக்காரு. புராட நட்சத்திர குழந்தைகள் இந்த இருக்காங்கன்னா எங்க அப்பா எனக்கு இவ்வளவுக்காண்டி பண்ணியிருக்காரு, அவருக்காண்டி நான் என் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ண தயார், அப்படி இல்லை என்னோட எந்த விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண தயார், இதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்
அக்செப்டன்ஸ், அதாவது அப்பா பெற்றோர்கள் பூராட நட்சத்திரமா இருந்தா குழந்தைகளுக்காண்டி எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. குழந்தைகள் இந்த நேரத்துல பூராட நட்சத்திரக்காரர்களா இருந்தா பெற்றோர்களுக்காண்டி எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஏத்துக்குவோம் சரிங்கிற மனப்பக்குவத்தை இந்த நேரத்துல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமா கொடுக்கும். அக்செப்ட் அந்த சுக்கிரன் அந்த மேசத்துக்குள்ள வரும்போதுல சண்டை போடணும், வேகம், கோபம் அப்படி இப்படின்லாம் போகாது. அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சரி ஏத்துக்குவோம். எதா இருந்தாலும் எப்படியோ ஒரு விஷயத்துல இது சக்சஸ் ஆகும். அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். சரிங்களா? மத்தபடி நெகட்டிவா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வருமா? அங்கே பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைகள் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாரி ஒரு செய்தி, இல்ல பெற்றோர்கள் மூலியமாக பிடிக்காத மாரி ஒரு செய்தி, அத அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவமும் உங்களுக்கு இருக்கும். காரணம் என்ன? குருவோட தொடர்பு நேரடியா 7ஆம் இடத்துல இருக்கறனால, 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறனால எல்லாமே சரியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களோட சூரியன் சனி சேர்க்கை தவறு. முடிஞ்ச அளவுக்கு தலைய பத்திரமா பார்த்துக்கங்க. தலையில அடிபடாம தலைமையா இருப்பாங்கல்ல உங்களுக்கு, அவங்களுக்கு அடிபட்டா உங்களுக்கு என்னன்னு தான் நீங்க நினைப்பீங்க. சோ அதெல்லாம் ஒண்ணும் மேட்டர் இல்ல. தலையில உடல் ரீதியா சொல்லணும்னா தலையில பாதிப்பு இருக்கக்கூடாது. இதே ப்ரொஃபஷனலா சொல்லணும்னா உங்க முதலாளிக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கணும். உங்களுக்கு வழி நடத்துவாங்கல்ல, குருவா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கணும். அதே மாதிரி தலைமை அதிகாரிகளும் தேவையில்லாம சண்டை நீங்க போடக்கூடாது. இது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை நெகட்டிவா. திருமண அமைப்புமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதையும் சரியான முறையில பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. தாய் வழி உறவினர்களாலேயோ தந்தை வழி உறவினர்களாலேயோ திருமண அமைப்பும் கைகூடி வரும். அதே மாதிரி நீங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்டாகவோ வாகனம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இருந்தவோ இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும் நான் சொல்லல, பெரிய பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் உங்களோட லெவலப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மாறுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வந்து நார்மலா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க, இல்ல ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நார்மலா இருக்கீங்கன்னா இப்போ ஒரு படி மேல ஏறி போய் வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது வருமானம் கிடைக்கும் நான் சொல்லல, இப்ப இருக்கிற நிலையில இருந்து ஒரு படி மேல அப்படிங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, புதுசா இன்னொரு கார் வாங்குறீங்க, இல்ல பெரிய பெரிய டீல்ஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமான பலன்களை தான் கொடுக்குமே ஒழிய நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்காது. செவ்வாய் ராகுவோட இணைவு 3ஆம் இடத்துல இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தைரியமா நான் இதை பண்றேன் அதை பண்றேங்கிற பேர்ல எங்கேயும் போய் விழுந்து எந்திரிச்சிடாதீங்க. வேணா செவ்வாய் ராகு இணைவு உங்களுக்கு அதீத துணிச்சலை கொடுக்கும். அந்த அதீத துணிச்சல் தான் உடல்ல காயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க, தாய் தந்தை விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.